அவற்றில் ஒன்று புகை மூட்டம். முஸ்லிம்களை இப்புகை ஜலதோஷம் பிடிப்பது போல் பிடிக்கும். காஃபிரை பிடிக்கும் போது அவன் உடல் ஊதிப்போவான் என்று கூறினார்கள். தஜ்ஜால் என்பவன் ஒரு கண் ஊனமானவன். தஜ்ஜாலின் கண்களுக்கிடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், திடகாத்திரமான ஒரு இளைஞனை தஜ்ஜால் அழைத்து வாளால் 2 துண்டுகளாக வெட்டுவான். பிறகு அவனை கூப்பிடுவான். உடனே அந்த இளைஞன் சிரித்துக்கொண்டு பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவான். தஜ்ஜால் பிறவிக் குருடையும் வெண்குஷ்டத்தையும் நீக்குவான். இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பான். மக்களிடம் நானே உங்கள் இறைவன் என்பான். மரியமின் மகன் இயேசு என்ற ஈசா நபியை அல்லாஹ் வானிலிருந்து அனுப்புவான். அவர்கள் தமது 2 கைகளையும் 2 வானவர்களின் சிறகுகள் மீது வைத்தவர்களாக டமாஸ்கஸ் நகரின் கிழக்கே உள்ள பள்ளிவாசல் வெள்ளை மினராவின் அருகே இறங்குவார்கள். அல்லாஹ் யஃஜூஜ் மஃஜூஜ் கூட்டத்தினரை அனுப்புவான். அப்பொழுது ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்விடம் இறைஞ்சுவார்கள். ஒரே அடியாக யஃஜூஜ் மஃஜூஜ் கூட்டத்தினர் செத்து விழுவார்கள். ஒரு ஜானிடம் கூட மிச்சமில்லாமல் அவர்களின் உடல் பூமி முழுவதும் சிதறிக் கிடக்கும், நாற்றமெடுக்கும். அப்போது அல்லாஹ் ஒட்டகத்தின் கழுத்தை போன்ற பறவைகளை அனுப்புவான். அவை உடல்களை தூக்கிச் சென்று வீசி எறியும். அல்லாஹ் குர்ஆனில் 27வது அத்தியாயம் 82வது வசனத்தில் சொல்லும்போது, அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும்போது பூமியிலிருந்து ஓர் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம். நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அந்த பிராணி பேசும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன் இறுதி நாள் ஏற்படாது. அதைக் கண்டவுடன் மக்கள் இறைவனை நம்புவார்கள். மதீனாவின் கிழக்கே ஒரு பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் ஆகிய 3 பூகம்பங்களை நீங்கள் காண்பது வரை இறுதி முடிவு நாள் ஏற்படாது. யமன் நாட்டில் மிக பெரும் நெருப்பு ஏற்பட்டு அந்நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி மொத்த உலகையும் சூழ்ந்து கொள்ளும். யாராலும் அணைக்க முடியாத அந்நெருப்பு பரவ ஆரம்பித்ததும் மக்கள் தத்தமது ஊரை காலி செய்துவிட்டு ஓட ஆரம்பிப்பார். முழு வீடியோவை காண கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது.